மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கு போராட்டக்காரர்களை கலைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கலாம் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ள நிலையில் போராட்ட கூடாரங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? வணக்கம். மானாமதுரையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு காயமடைந்த ஆகாஷ் டெல்லிசன் என்ற இளைஞர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் குறிப்பாக காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்து சில நாட்களாகவே இரவு பகல் பாராமல் இந்த போராட்டமானது நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தீர்கள் காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகள் செய்தும் இந்த போராட்டக்காரர்களை கலைக்க முடியவில்லை. இந்த நிலையில் சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் கிளையில் வழங்கப்பட்ட நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த போராட்டம் தற்போது கலைந்து வருகிறது. குறிப்பாக நீதிபதி ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி போராட்டக்காரர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கலைந்து செல்ல வேண்டும் என்றும், இல்லையெனில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்ந்து பார்த்தீர்கள் போராட்டம் நடைபெற்று வந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களானது தற்போது காவல்துறையினரால் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நாள் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து நடைபெற்றிருந்த போராட்டம் தற்போது மெதுவாக கலைந்து வரும் நிலை உருவாகி இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்று வருகிறார்கள். அந்த பகுதியில் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து 4 நாட்களாகவே இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த போக்குவரத்து இன்று இரவு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று காவல்துறையினர் கூறுகிறார்கள். நன்றி ஜெகநாத், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.